பண்ணிக்க அப்படின்னு இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ராவணன் அந்த இடத்துக்கு வந்து தினமும் சீதா பிராட்டியை மிரட்டுவது போல் மிரட்டி அவள் கிட்ட இருக்கும்போது அவள் ஒரு புல்லை குடுங்கி இட்டாள். திருணம் அந்தரதः கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா என்று சுசிஸ்மிதா. அந்த திருணம் எதுக்கு நடுவுல வச்சாலும் பல காரணங்கள் இருக்கு, ஏதோ 3-4 நான் சொன்னேன். அப்போ சுசிஸ்மிதா ஒரு சின்ன நமக்கு சிரிப்பி சிரிச்சாலும் என்ன சொன்னாளா சீதா, என்னப்பா நீ என்னவோ போர்ல என்னவோ நீ ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி இல்ல, நீ வந்து ரொம்ப மிதப்பு கொள்கின்றாய், திருட்டுத்தனமா எங்க ஆத்துக்காரர் இல்லாத போது கடத்தின் வந்தவர் நீ. யோசிப்பாரு, ஒரு நாட்டுல மக்கள் ஏதாவது தவறு இழைத்தால் ராஜா கிட்ட போய் கேட்பான், அதாவது இந்த மாதிரி மக்கள் தப்பு இழைத்து விட்டார்கள் என்ன தண்டனை. இப்ப ராஜாவே அந்த தப்பு பண்றன்னு வச்சுக்கோ, அப்படி என்ன பண்றது, நீயே இந்த தவறு இழைத்து விட்டாயே, உன் நாட்டு மக்களுக்கு நீ எப்படி ஒரு ரோல் மாடலா இருப்ப, இன்ஸ்பிரேஷனா இருப்ப. You can never be the inspiration if you yourself is a repository of all crimes. இல்லையா அப்படின்னு சொல்லுவது, பித்தலாட்டம் பண்றது எல்லாருக்கும் நீயே காரணமாயிட்டியா, நீ எப்படி பண்ணுவேன். சுச்சிஸ்மிதா அதனால சிரிச்சானாம். என்னவோ நீ என்கிட்ட வந்து பேச இத்த குழு அத்த குழுன்னு அவன் என்ன பண்ணிவிட்டான். நல்லா இப்போ ஒரு ஊர்ல ஒரு மட்டும் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்த இடம் காஞ்சிபுரம் இருக்கு, ஆரணி இருக்கு, திருபுவனம் இருக்கு, தாராசுரம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒண்ணு இருக்கு. லங்காக்கு ஏதோ இருக்கு போல இருக்கு, அது நல்லா ஒரு டிசைனர் க்ளோத்ஸ் எல்லாம் சீதாக்கு வச்சுட்டு நிறைய ஆபரணங்கள்லாம் வச்சிருக்கான். அவ சொல்றா, என் ராமனுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு புல்லுக்கு சமம். திருணம் அந்தரகத்துவா, நீ எவ்வளவு வச்சாலும் நீ என்ன ஒரு நாள் ஒரு டிசைனர் வைக்கிற, எனக்கு இதோட பெருசா தெரியலையே அப்படி சிரிச்சாலாம் சுச்சிஸ்மிதா என்று சொல்லி அந்த இடத்தை தலை கட்டி அப்பவும் சீதா பிராட்டி சொன்னாலாம். அதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்தின் அழகு என்னன்னா, சீதை அப்போதும் ஒரு தாயாக இருந்து சொல்றான். மித்ரபாவேன சம்பிராப்த. இப்ப கூட நீ நினைச்சானா ராமக்கு ஒரு மெசேஜ் போடு, பை மிஸ்டேக்ஸ் நான் ஏதோ ஷாப் பண்ணணும்னு போய் டிமார்ட்ல தப்பா போய் சீதையை கடத்தி கொடுத்தேன், என்னுடைய இன்டென்ஷன் அதுவே இல்லை, ஐ வில் ரிட்டர்ன் சீதா வித் a small return hamper gift from my side அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் உண்டு. இப்ப எங்க பாட்டி வந்து 2017-18 வரைக்கும் உயிரோட இருந்தா. அப்பதான் இந்த ரொம்ப இந்த ஆன்லைன்ல எல்லாம் வாங்குறதா இருந்தது, நான் ஏதோ டிஷர்ட் வாங்கலாம் வாங்கினேன், அது ஆசை வந்துடுச்சு. அந்த உடனே நான் வந்து புதுவாரமா இதெல்லாம் வழக்கம், ஏதாவது புதுசா வாங்கினா பெருமாள் கிட்ட வச்சுட்டு அதுல வந்து குங்குமம் அந்த எல்லாம் வந்து எல்லாம் போட்டு போட்டோம். எங்க பாட்டி எதுக்கு இதெல்லாம் போடுறீங்க, இந்த பாட்டி இது புதுசா ஏண்டா நீ புதுசு நம்பிட்டு இருக்க, இது ஏற்கனவே அந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் பாலிசி, நீ 15 நாளே ஒரு திரும்பி கொடுத்துருக்கான், யார் யார் போட்டுன்னு உங்களுக்கு திரும்பி கொடுத்துருக்காங்க, அதோ பயன்படுத்தி இதெல்லாம் உட்காந்து ஏதோ விசாரிச்சிருக்கேன். அதனால இவன் இப்படி பண்ணியிருந்தா கூட தேவை இல்லை, நான் சீதா பிராட்டியை தவறா அழைத்து கொண்டு வந்து விட்டேன், இதோ நான் திருப்பி உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னு சொன்னா கூட இந்த ராமன் தப்பாவே எடுத்துக்க மாட்டான் ராவணா, இப்போ கூட நீ திருந்துவதற்கு வேலை உண்டு. There is ample time for you to course correct. இப்பவாவது நீ திருந்து. See, சுந்தரகாண்டம் is about many warnings. இப்போ யோசிச்சிருக்க வேண்டாம், பின்னாடி வரப்போது பாருங்க, வேற தேசத்திலிருந்து இரவு வேளையில வானர ஜாதியை சார்ந்த ஒரு குரங்கு வந்து நாட்டையே எரிச்சுட்டு போயிடுது. இப்ப அந்த ராஜாவுக்கு மூடர் தான் என்ன யோசிப்பான், ராமனுடைய தூதுவன் சொல்லக்கூடியது இப்படி ஒரு பெரிய கொலாட்ரல் லாஸை ஏற்படுத்திட்டு ராமன் வந்தா என்ன பண்ணுவனும் உடனே வந்து ஒப்படைச்சிருக்க வேண்டாமோ, ஈகோ, இந்த கர்வம் இருக்கு பாருங்க, நான் தோத்தாலும் பரவாயில்லை, நாடு அழிஞ்சாலும் பரவாயில்லை நினைச்சா பாருங்க, அதுதான் ராவணனுடைய டவுன்ஃபால் காரணம். When you are able to see a mistake and you are not able to course correct, you will have to bear the consequences. சுந்தரகாண்டம்ங்கிறது வெவ்வேறு லெவல்ல நீங்க இதே மாரல்ஸ் உங்க நிறுவனத்தை கட்டுப்போம். ராமாயணத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கார்பரேட் லைஃப்ல நீங்க எடுத்துட்டு போறோம். ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்றேன், அதை எப்படி அந்த ப்ராடக்ட் சைக்கிள் இருக்கும்போது எப்படி பார்க்கறது, இப்போ ஒரு படிப்பு ஒரு குழந்தை ஸ்கூல்ல காலேஜ்ல போய் படிக்கிறது, அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சுந்தரகாண்டம்ங்கிறது இது வந்து ஒரு பெரிய லைப்ரரி. நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம், இது கதாபாகமா கேட்கலாம், பக்திக்காக கேட்கலாம், லாஜிக்கலா பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். இப்ப இவ சொல்லி பார்த்தா, மித்ரபாவேன சம்பிராப்த நத்யஜேயம் கதஞ்சன, நீ நண்பன் என்கின்ற நினைப்பில் ஒரு மிதப்பில் சென்றால் கூட என் ராமன் உன்னை விடமாட்டான் ராவணான்னு சொல்லி பாடுறா. கடைசியில சொன்னாலாம், ஆயது தேனின் உன் ஆதி நாயகன் ஏயது தூது வந்து எதிரும் எண்ணுமார் தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம் என வாயதுக்கள் என மறித்தும் கூறுவாள். கடைசியா வார்னிங், இதை பாரு, நான் சொல்றது ஒண்ணு கேட்கிற மாதிரியே இல்ல, நித்தியபடி இந்த மாதிரி புடவை நகையும் கொண்டு வச்சிருக்கேன், புடிய சீக்கிரம் உன் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிய போது அப்படின்னு இது இருக்கேன். இன்னும் ஹனுமானே பார்க்கல, என்ன தைரியம் பாருங்க அவளுக்கு. அதனால அவ்வளவு சொல்ற ராமன் மீது அவ்வளவு நம்பிக்கை. அப்ப ராவணன் சொல்லிட்டு போயிட்டான், துவௌ மாசௌ ரக்ஷிதௌ யௌமே
யோ வதிஸ்தே மயாத்ருதா தத சயனமாரோக மமத்வம் வரவர்ணினி. நீ சயனமாரோக என்னுடைய படுக்கை ஏறாவிட்டால் இன்னும் 2 மாதங்களில் நான் உன்னை புஜித்து சாப்பிடுவேன். வாஸ்தவமே சொல்றான். இந்த அமெரிக்கா கண்டங்கள்லாம் போனேன்னா இன்னும் சில பகுதிகள்ல சில ரொம்ப ரேர் குரூப் ஆஃப் பீப்புள் கேனிபால்ஸ்னு பேர் வாழலாம். ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிடுவா. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவள் அங்க மிடில் ஈஸ்ட் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவா, அந்த கம்யூனிட்டியில ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவ கம்யூனிட்டியில யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் இறந்தவர்களுடைய மூளையை சாப்பிடுவது ஒரு வழக்கம் உண்டு. அது குறிப்பிட்ட காலம் ஆகணும்னு என்ன ஆயிடுது, அவளுக்கு ஒரு ஜெனடிக் டிசார்டர் ஒன்று வந்ததா சொல்லுவா. அடியில் ஞாபகம் குருன்னு பேரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜெனடிக் டிசார்டர். அப்புறம் அது ரொம்ப கவர்மெண்ட் எல்லாம் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. நம்ம என்னமோ சாதிந்தாலும் தெரியலாம நினைச்சுட்டு இருக்கோம். மூளையை சாப்பிட்றமானோ இருக்கா, மனுஷ மாம்சத்தை சாப்பிட்றமானோ இருக்கா. அவன் சொல்லிட்டான், நீ ஒரு 2 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அடுத்த நாள் காலத்தால சிற்றும் பிக்கினி தான் சாப்பிட வேண்டாம். பிரதிலோபமனுலோமைஷ்ட சாமதானாதி ஜேலனை. அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகள் முன்னாடியே நீ சொன்னேன், ஒரு 7:40 சொன்னேன் பாருங்க. ஏகாட்சி மேககர்ணி உத்தர் கொள்கண்டு தான் இருக்கு. அப்ப ஹிரோஷிமா நாகாசாக்கிலாம் நீங்க கூட ஆமாங்க இல்லையா? ஏன்னா பல பேர் புதுசா கேட்கற வகையில் நேற்று எதுக்குன்னா, இந்த ராட்சசிகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்காரு. இந்த ராட்சசிகளுக்கிட்ட அவன் ஆதேசம் கொடுத்துட்டு போறான், இவளை எப்படியாவது திருத்தி சாமதானாதி பேதைகி, நல்ல வழியில திருத்துங்கோ, மிரட்டி திருத்துங்கோ, என்ன வேணாலும் பண்ணுவார். 2 மாசத்தில் அவள் என்னை மணந்து கொள்ள வேண்டும். அழுகி கொடுத்து போயிட்டான். அதனால பிரதிலோம அனுலோமைஷ்ட சாமதானாதி பேதனைகி ஆவர்ஜயத வைதேகியின் தண்டஸ்யோத்யம் அனேனச்ச. எப்படியாவது பண்ணி இந்த சீதை என்பாள் என்னை மணக்கிற மாதிரி பண்ணணும். அவள்னா இப்ப எல்லாரும் வரா. இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சோடா பாட்டில், சைக்கிள் செயின், பிளேட் எல்லாம் விரல் நடுவில் நகரத்து நடுவில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சீதையை மிரட்டுறதுக்கு ஒரு சீதை மிரட்டுறதுக்கு இத்தனை அரக்கிகள். அவ பார்த்தாலே பயன்படும். இவன் சோடா பாட்டிலே எடுக்க வேண்டாம். இவளை பார்த்தாலே ஏகாட்சி மேககர்ணின்னு உட்கார்ந்துதான் பயன்படுவோம். பாவம் நடுக்கிடுவோம். அப்பதான் ஒரு ஆச்சரியமான ஸ்லோக வரிகள் வால்மீகி எடுக்கிற. சீதா பிராட்டி மனசுல நினைச்சுங்காளாம், தீனோவரஜ்யஹீனோவ யோமே பக்த சமே குருஹு தம் நித்யம் அனுரக்த அஸ்மி யதா சூர்யம் சுவர்ச்சல யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதா அகஸ்த்யம் சுகன்யாச்யவனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதீம் யதா சௌதாசம் மனயந்தீவ கேஷினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைனி பதிமனுவ்ரத ததாஹம் இக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமனுவ்ரத. அழகான ஸ்லோகம். அந்த காலத்துல எம்.எஸ். சுவலட்சுமி அம்மா அவர்கள் இது ரொம்ப அழகா விதேசங்கள்ல போய் பாடுவா. இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் எடுத்து கொடுத்த காலம். அந்த மாதிரி கச்சேரிகள் தான் இப்ப இருக்கணும். நம்ம என்னன்னா இப்ப பக்தியை பிரிச்சாச்சு, அப்படி பிரிச்சு சொன்னவாளுக்கெல்லாம் விருது கொடுத்தாச்சு. இந்த ஊர் நடக்குது. அதனால ஹீனோவா ராஜ்ய ஹீனோவா யோகிய பக்தா சமூகம். அதாவது இது எவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்கா கொண்டு போறாரு வால்மீகி. நம்ம ஒரு கஷ்டம் லைஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்கு கேட்டு இருக்கேன். ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும், அது சின்னவாளா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நடு ஏஜ் 25, 30, 40 இருக்கவாளும் சரி, பெரியவாளா இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி என்ன வரும்னா, வை நீ எனக்கே பக்கத்துல இருக்கவாள நான் தானே இருக்கேன். அது என்ன வருதா இல்லையா? வாயை விட்டு சொல்லலைன்னா ஒரு மனுஷாளுக்கு அந்த குணம் இருக்கே. பொதுவாவே எங்க அப்பா அம்மாக்கு நாங்க 4 பொண்ணு, அவள நல்லா அதே தெரிஞ்சு போயிட்டு வரணும். அந்த வார்த்தையை அவள நல்லா இருக்கான்னு வச்சு அந்த சோறு இதுல தெரியல. அது ஹியூமன் மென்டாலிட்டி தான், ஒண்ணுமே இல்ல. நாராயண பட்டத்திலே ஸ்ரீமத் நாராயணியத்தை ரச்சனை பண்ணும்போது யூஸ்வரர் நல்ல படிச்சவர், சாஸ்திரம் படிச்சவர் தான், எல்லாம் நல்லவரா தான் இருந்தார். ஆனா ருமடைட் ஆர்த்ரைட்டிஸ் அவரே வாங்கிட்டார், ஆச்சாரியன்கிட்டே வாங்கிட்டார். ஆனா தவிச்சுட்டு இருந்தார். அப்ப ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு ஏன் என்ன பக்கத்துல இருக்கவாள்னா நன்னாடு லைஃப்லயே நடக்கும் தெரியுமோ, ஒரு தீசத்தனெல்லாம் பண்ணிட்டு அவளா நல்லா இருப்பா, நமக்கு ஒரு கஷ்டம் நம்ம அதெல்லாம் உரிமைப்படலையே, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு எப்படி நாங்க என்ன பதில் சொன்னாலும் அது அடங்காது. பட்டத்திலே ஒரு சமாதானம் யாவத் கிருஷ்ண வைபவாஸ்தவ விபோன் அத்யந்த பாபாஜனாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் நாராயணியத்துல அவர் என்ன சொல்றார், நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் கிருஷ்ணா, எனக்கு ஏன் இந்த வாத ரோகம் இப்பதான் புரிஞ்சுதுன்னு. ஏன்னா
கண்ணனை அக்ரூரர் வந்து மதுராக்கு அழைச்சிட்டு போறேன்னா கூட்டு வந்தாச்சு. மதுராக்கு கிருஷ்ணர் வந்த உடனே மதுரா மக்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சிறைச்சாலையில் பிறந்தவரை துளைத்தவர்கள் இவர்கள். அவர் மண்ணின் மைந்தனை துளைத்து விட்டார்கள். மண்ணின் மைந்தன் மறுபடியும் மண்ணுக்கு திரும்பினார். ஒரே சந்தோஷம். எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து அவளுக்கு கிடைச்ச தாம்பாளத்துல சுவாகத பத்திரிகை சேவிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாள். புஷ்பத்தோட வந்து நிற்கிறா, சந்தனத்தோட வந்து நிற்கிறா. எல்லாத்தோட வாடா கிருஷ்ணா, சுவாகதம் கிருஷ்ணா, சுவாகதம் கிருஷ்ணா நிற்கிறாளாம். அதுக்கு வெட்டத்தையோட ஒரு காரணம் என்ன, மதுரால வாழ்ந்தவா அத்தனை பேரும் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்து நின்னா ஒருவர் மட்டும் வரலையாம். அவர் நினைப்பான், இவன் பெரிய ஆளா, இவனை வரவேற்பதற்கு நான் ஒருவன் தேவையா என்ற மெதப்பில் ஒருவன் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து பரமாத்மாவான ஜெகநாதன் கிருஷ்ணனை வரவேற்காமல் வெளியில வராம நின்னாராம். அவர் எத்தனையோ ஜன்மாக்கள் கழிச்சு நாராயண பட்டத்திரியா பொருந்துட்டாராம். அதனாலதான் அன்னைக்கு நான் பண்ண பாவம் ஒருவேளை இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் வாதரோடத்தால தனிக்கிறேன் கிருஷ்ணா. So what he implies is, whether we like it or not, whether we are convinced or not, whether it is provable or not, we are our own makers of our destiny. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் செய்த கர்மா தான். இது கேட்கறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கட்டுவரமா இருக்கும், கடினமா இருக்கும், புரியாது, புரிஞ்சாலும் வந்து அன்கன்வின்சிங்கா இருக்கும். ஆனா இதுதான் காரணம். அந்த மாதிரி இந்த இடத்துல சீதை என்ன பண்றா, நான் நன்னாதானே வாழ்ந்தேன். எப்படி மற்ற பதிவிரதா நாரிகள் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களால பண்ண முடியாத ஒரு விஷயம், ஒரு குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தை இப்படி படிக்கிறதுன்னா அதுவே சொல்லுது, டோன்ட் கம்பேர். பிரம்மசிருஷ்டியில நான் ஒருவன், அவர் வேற ஜீவாத்மா, நான் வேற ஜீவாத்மா. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் சவிததாத்காமான் உபன்யாசத்தை சொல்லிவிட்டார். அதனுடைய கர்மா வேற, என் கர்மா வேற, அது பிரவருத்தி வேற, என் பிரவருத்தி வேற. நீ எதுக்கு கம்பேர் பண்றேன் அப்படின்னு இப்ப கம்பேர் பண்ண முடியல. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேலையை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும், 6 குழந்தைகள் இருக்கும். வெளியில ஸ்கூலுக்கே போக வேண்டாம். இந்த துரோணாச்சாரியர் வந்து அவர் வந்து தனியா வகுப்பே நடத்தல. இந்த திருதராஷ்டிர புத்திராலே 4 செக்ஷன், இது ஒரு 25 ABCDன்னு 4 செக்ஷனா அமைஞ்சிருக்கு. அதனால தீனோவா ராஜ்ய தீனோவா யோமே பக்தா சமே குரு தம் நித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சலா. அதனால சூரியனுக்கு சுவர்ச்சலை எப்படியோ, அதாவது சொல்றா, எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவோம், இந்த பதிவிரதா நாரிகள் மாதிரி வாழ்ந்தியாக நன்னா இருக்க சீதைன்னு. அப்படி நினைச்சுதானே நான் இருந்தேன். யதா சூரியம் சுவர்ச்சலா. கவனிங்கோ, சூரியனுக்கு சுவர்ச்சலை என்பாள் எப்படி இருந்தாளோ, யதா சச்சி மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி, சக்ரனான இந்திரனுக்கு சச்சி தேவி எப்படி இருந்தாளோ, அருந்ததி வசிஷ்டம் ச, அருந்ததி என்பாள் வசிஷ்டருக்கு எப்படி இருந்தாளோ, ரோஹிணி சசினம் யதா, ரோஹிணி சசினம் யதானா சந்திரனுக்கு ரோஹிணிங்கிற நட்சத்திர பத்னி எப்படி இருந்தாளோ, லோபாமுத்ரா யதாகஸ்தியம், அகஸ்தியருக்கு லோபாமுத்ரா எப்படி இருந்தாளோ, சுகன்யா ச்யவனம் யதா, ச்யவனருங்கிற மகரிஷிக்கு சுகன்யா என்ற பெண் பத்னி எப்படி இருந்தாளோ, சாவித்ரி சத்யவந்தம் ச, சத்யவான் என்பவனுக்கு சாவித்ரி எப்படி இருந்தாளோ, கபிலம் ஸ்ரீமதி யதா, கபில முனிக்கு ஸ்ரீமதி எப்படி இருந்தாளோ, சௌதாசம் மதயந்தீவ, சௌதாசங்கிற ராஜாவுக்கு மதயந்திங்கிறவங்க எப்படி இருந்தாளோ, கேஷினி சகரம் யதா, சகர மகாராஜாவுக்கு கேஷினிங்கிற பத்னி எப்படி இருந்தாளோ, நைஷதம் தமயந்தீவ, நிஷாதராஜனான நளனுக்கு தமயந்தி எப்படி இருந்தாளோ, பைனி பத்மனுப்ரதா யத்தகாஹம் இக்ஷ்வாகுவரம், அது போலத்தானே இவாள போலத்தானே, ஒரு லிஸ்ட் சொல்றா, லாண்ட்ரி லிஸ்ட் கொடுத்துட்டோ, இவாள போலத்தானே நானும் இக்ஷ்வாகு வம்சத்துல வந்து ராமனுக்கு ரொம்ப சின்சியரா இருந்தேன். எங்க அம்மா இப்படி இருன்னு சொன்னா நான் அப்படி இருந்தேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? சீதை தன்னையோ ஒரு கேள்வி கேட்கிறார். இதுல நிறைய விஷயம் அடங்கிருக்கு. இப்ப சத்யவான் சாவித்ரி, நளன் தமயந்தி, ச்யவனர் சுகன்யா, சூரியன் சுவர்ச்சலா, அகஸ்தியர் லோபாமுத்ரா, வசிஷ்டர் அருந்ததி, லிஸ்ட் போடுறாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, இப்ப அத்தனை பேரும் சீதைக்கு முன்னாடி வாழ்ந்தோம். புரியுதா உங்களுக்கு? பின்னாடி வர வாழ் எதுக்கு சொல்ல போறா? ஆனா நமக்கு என்னன்னா, நமக்கு என்ன குழப்பம் வரணும், இல்ல சுவாமி சத்யவான் சாவித்ரியில மகாபாரதத்துல இல்ல சொல்றேன். மகாபாரதம் ராமாயணத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாம்.
ஆனா மகாபாரதத்துல சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் ராமாயணத்துக்கு அப்புறம் நடந்த கதை இல்ல, ராமாயணத்துக்கு முன்னாடி நடந்தது. உங்களுக்கு சொல்றது புரியுதோ? இப்ப அந்த பாண்டவாய் கிருஷ்ணருடைய சரித்திரம் மட்டும்தான் ராமாவதாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஏனைய கதாபாகங்கள் மகாபாரதத்தை சொன்னதெல்லாம் ராமாயணத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை நரேட் பண்ணது பின்னாடி இருக்கான். அதனால கதாக இக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமனுப்ரதான இந்த இடத்துல I just want to quote two people. Right Honorable P.S. Srinivasa Shastri இருந்தார். அவர் கும்போணத்தை சேர்ந்தவர். நான் சொல்றதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி கும்போணத்துல பிறந்து டவுன் ஸ்கூல்ல படிச்சவர். அப்புறம் ஆங்கிலேயர்கள் இருந்த போதும் விதேசம் இங்கிலாந்துல போய் இங்கிலீஷ படிச்சுட்டு திரும்பி வந்து எவ்வளவு இங்கிலீஷ் பாஷா படிச்சுட்டாருன்னா ஆங்கில பாஷா, ஆங்கிலேயர்களுக்கு சந்தேகம் வந்தா படம் எடுத்து வருவானா இவர்கிட்ட கேட்கறதுக்கு. அதனால இதற்கு ஒரு பட்டம் கொடுத்தா, சில்வர் டங்க்டு மேன் அப்படின்னு கொடுத்தா. ரைட் ஆனரபிள் V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரி மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல 1930s ராமாயணத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி ரொம்ப அழகா லெக்சர்ஸ் கொடுத்த லெக்சர்ஸ் அந்த ராமாயணான்னு ஒரு புஸ்தகம். அவர் சாதிக்கிற நோ வுமன், சீதையை பத்தி சொல்றார், நோ வுமன் that I have read of, certainly no woman that I have seen comes near Valmiki's conception of Sita. நீங்க எத்தனையோ பெண்களை படிக்கலாம். அது திரௌபதி இருக்கா, பாரதியின் புதுமை பெண் எத்தனையோ பேர் இருக்கா, ருக்மிணி தாயார் இருக்கா, ராதை இருக்கா, எல்லாரும் ஒரு பெருமை. நான் அவர் சொல்ற நான் படித்தவரை, பாரதியார் யாமறிந்த புலவர்களே எனவே நான் படித்தவரை, வால்மீகி சீதையை வர்ணிச்சா மாதிரி அந்த ஒரு பெண்மணி இருந்த மாதிரி நான் ஒரு பெண்மணியை பத்தி கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை. She is unapproachable. She is a piece of nature like which there was and there can be none. அப்படின்னு எழுதுறார். விவேகானந்தர் சொல்றார் ஒரு இடத்துல, the height of a woman's ambition is to be like Sita, the pure, the devoted, the all-suffering. West has solved the problem of how much a man can have. India has solved the problem of how little one can have. Sita is typical of India. Sita is the name in India for everything that is good, pure and holy. இப்படி சீதை வந்து தன்னையே நினைச்சுட்டு ரொம்ப நொந்துக்கிறா. ஐயோ இவ்வாழ மாதிரி நான் இருந்தேனே நினைக்கும் போது இந்த ராட்சசிகள் எல்லாம் பக்கத்துல இருந்தா சோடா பாட்டோட நின்று இருக்கு. யூஸ் பண்ண அந்த நிலைமை யூஸ் பண்ணி இவ நினைச்சிட்டு இருக்கா. எல்லாம் அரக்கிகளும் தாக்குறது ரெடியா இருக்கு. தலைவர் சொல்லிவிட்டாருன்னா உடனே என்ன ஆக்ஷன் 1 2 3 சீதை அட்டாக் பண்றது. அப்பதான் ஒத்தி வரா, நல்லது போன்றா, மிரட்டா போட்டு கணீர்னு ஒரு குரல் திரிஜட்டா பேரு. இந்த திரிஜட்டா அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்வா. என்னன்னா 3 விதமான ஜடையை உடையவள். உங்களுக்கு எவ்வளவு கூந்தல்னா 3 ஜடை பின்னிக்கப்படுவது, 1 இல்ல 3 ஜடை. அதனால 3 ஜடை பின்னிக்கா திரிஜட்டா. அவ வந்து சொல்ற எல்லாரும் நகர்ந்தோ. இவ சொன்ன உடனே பெரிய அந்த கூட்டத்துக்கு தலைவி போடுது. அதனால எல்லாரும் வந்து ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் நகர்றாங்க. சொன்ன உடனே சீதா கிட்ட வந்து திரிஜட்டா உட்கார்றா. She has been the only source of solace for Sita. பக்கத்துல உட்கார்ந்து சீதா கிட்ட சொல்றா, அம்மா உனக்கு நல்லது நடக்க போகுது, என்ன கிண்டல் அடிக்கிறிய பாரு, ராவணன் 2 மாசத்துல சாப்பிடுவேன்னு எடுத்து போயிருக்கான், நீ எனக்கு நல்லது நடக்க போறீங்க. அப்பதான் திரிஜட்டா சொன்னா, இத்தனை நாளில் ஒரு கனவு கண்டேன். அதாவது 2-3 கனவுகள் நம்ம சாஸ்திரங்கள்ல ரொம்ப விவரிச்சு சொல்லியிருக்காங்க. ஒன்னும் ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ளேயே பரதன் சத்ருகனோடு ஸ்வபத்னிமார்கள் மாந்தவி சுதகீர்த்தியோடு கேகய தேசத்துல இருக்கும்போது தசரதன் அயோத்தியால கைகேயி வரத்தை கொடுத்துட்டு தன் உயிரை துறக்க போறான். அதே சமயத்துல கேகய தேசத்துல இருக்கக்கூடிய பரதனுக்கு ஒரு கனவு வருது. அப்பா ஸ்வபிதா தசரதர் நக்னனாய் முண்டனம் செய்து கொண்டு செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி உடம்பெல்லாம் எண்ணெய் தடவி கொண்டு பைத்தியம் கத்துற மாதிரி ஒரு மனப்பிராந்தி கத்துறவன் மாதிரி தெற்கு பக்கமா ஓடி சாணத்துக்குள்ள போய் குதிக்கிற மாதிரி அதை தன்னுடைய திருத்தாயார் கையால் அந்த தசரதனை பிடித்து இழுத்து சிரித்து கொண்டு வரா மாதிரி கனவு இருந்தது. பயந்து அந்த இடத்துல அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம் வருது. சத்ருகன் என்ன பண்ணாங்க, அயோத்தியா காண்டத்தை வால்மீகி சொல்றாரு. சத்ருகன் இதை கேட்டு யாராவது மாதிரி கனவு கண்டாரு சொல்ல கவலைப்படாத, உடனே தீர்த்தெல்லாம் குத்துரு எல்லாம் சரியாயிடுது, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லிடுவோம். அதோடு சேர்த்து ஒரு விஷயம் பண்ணதான் வால்மீகி எடுக்கிறார். அவர் என்ன சொல்றார், கதா அனுச்சத்தை கதைய சொல்ல வச்சார். சில பேரை கூப்பிட்டு நடு ராத்திரி இந்த கனவு கண்டுட்டான் இல்லையா பரதன், அவன் ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு கதையை கேட்க வச்சார்னு இருக்கு ராமாயணத்தை. அது எந்த கதைன்னு சொல்லல, கதையை கேட்க வச்சிருக்காரு மாதிரி ஒரு மனிதனுக்கு கதையை சொல்லியிருக்காரு. அவரும் கேட்டார் அது எந்த கதைன்னு இல்லை. அதற்கு பதில் பாகவதத்துல இருக்கு.
8வது ஸ்கந்தத்துல 2, 3, 4 3 சாப்டர் கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் வருது. அந்த கஜேந்திர மோட்சத்தை முடிக்கும் போது சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொல்றார், இந்த கதையை கேட்டால் கெட்ட கனவு தொலையும். அதனால தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமாவளம் துஸ்வப்ன நாசனஹான்னு. அது பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது சொன்ன கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம். இந்த கஜேந்திர மோட்சத்தை கேட்கணும். அப்ப ராமரே கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தை பரதனே கேட்டுட்டார். இது ஒரு கனவு. 2வது கனவு சுந்தரகாண்டத்துல வரக்கூடிய திரிஜடாக்கு வந்த சொப்னம். 3வது பாருங்க, பாகவதத்துல பாணனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, உஷான்னு பேரு. அவ ஒரு கனவு கண்டா, ஒரு யுவாவை பார்த்தா. அந்த யுவா தான் பிற்காலத்துல சித்திரலேகா வரைஞ்சு கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்துன்னு சொல்ல அந்த அனிருத்தனோட திருமணம் நடந்தது. அது உத்தராகண்ட கனவு. இதெல்லாம் திரேதாயுகம் துவாபரயுகம். கலியுகத்தில் கண்ட உத்தமமான கனவு ஆண்டாள் கண்ட கனவு. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்துக் குறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டே தோழினான். எல்லாருக்கும் கனவு சொல்லிக்கிற மாதிரி இருக்காரு. எல்லாருக்கும் கனவு 4 பேர்கிட்ட போய் சொல்ற மாதிரி இருக்கும், நம்ம அடி வாங்குற மாதிரி இருக்கும், நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். அதான் சொல்லவே மாட்டோம். அவ கண்ட கனவை ஞாபகம் வச்சுட்டு விவரிச்சு சொல்றாங்க. ஆண்டாளுடைய அழகு என்னன்னா, she is able to put that into words. அப்படியே கவிதையை ஆக்கிடுறாளே. இந்திரன் முன்னிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி வரமாலே அந்த நிஷுத்தக்கனா கண்டேன் தோழினார். ஒரு அனுபவம் சொல்றான். அப்போ பரதன் கண்ட கனவு, திரிஜடா கண்ட கனவு ராமாயணத்தில், உஷா கண்ட கனவு பாகவதத்தில், இதே ஆண்டாள் கண்ட கனவு நம் ஆழ்வாராவியர்களின் சரித்திரத்தில். இந்த கனவு திரிஜடா சொல்றா, வாஜி சஹஸ்ரேன லக்ஷ்மணேன சமாகதா. அம்மா, நான் கண்ட கனவுல வாஜி சஹஸ்ரேன, வாஜின குதிரை, சஹஸ்ரம்னா 1000 குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு ரதத்தில் சதுர்தந்தம் மகாகஜம். ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. கொஞ்சம் உங்க குழந்தைகள் ரிசர்ச் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாசில்ஸ் வச்சு சில யானைகளோட ரிமைன்ஸ் கிடைக்குது. அதுக்கெல்லாம் 4 தந்தம் இருந்ததாக ஒரு சரித்திரம் உண்டு. அது இப்ப இல்ல. 2 தந்தத்துக்கு வீரப்படுத்தி 4 அதனால 4 தந்தம் இருந்ததா சொல்றா. அதை சொன்னார். சதுர்தந்தம் மகாகஜம் ச லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் கூட அழைத்து செல்ல 4 தந்தங்களோடு கூடிய கஜத்தால் இழுக்கப்பட்ட, 1000 குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஸ்தேனாஷ்ட யுஜாஸ்வயம் லக்ஷ்மணேன சகாகதா. நிறைய காளைகள் சூழ இருக்க, புஷ்பகம் திவ்யம் லக்ஷ்மணேன சகபிராதா. அதுல நீ ஒரு தந்தத்தால் செய்யப்பட்ட தோளுக்கினியானால பல்லக்கில் எழுந்து வர சீதையே நான் உன்னை கண்டேன். அந்த ஆணையின் மீது பவனி வருவதை கண்டேன். அதே சமயத்தில் வெள்ளை ஆடை உடுத்தி, என்ன தெரியுமோ, ஆரோகணம் கோவிருக்ஷ குஞ்சரானாம் ஆதித்ய மண்டலம் வாபி சந்திரமண்டலமேனவா சுக்லமால்யாம்பர தரோ லக்ஷ்மணேன சமாகதா. ஒயிட் கலர். ஏன் ஒயிட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒயிட் நம்ம மங்களகரம்னு வச்சுக்கணும். அப்படி இல்லை. ஒயிட்ல ஏதாவது ஒரு நிறம் கலந்துருக்கும். நீங்க பெங்கால் பக்கம் போனீங்கன்னா அந்த ஸ்திரீகள் எல்லாமே ரொம்ப வசதியா ஒயிட் கலர் சாரி தான் கட்டிப்பாங்க. அது கீழே ஒரு ரெட் கலர் பார்டர், ஒரு பார்டர் இருக்கணும். ஸ்ரீ மகாபாரதத்தின் ஆதி பர்வால சமுத்திரமந்தனத்தை சொல்லும் போது ஸ்ரீ மகாலட்சுமி வெளியில வரும்போது ஸ்வேதமால்யாம்பரதரா ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வெம்பட்டுன்னுடுவா. கீழே ஜரி இருக்கும். நீங்க அந்த கேரளா பக்கம் போனீங்கன்னா கஷ்டம் உண்டு. ஒரு வெள்ளையா இருக்கும், ஹாஃப் ஒயிட்ல இருக்கும், கீழே ஒரு ஜரி போட்டுப்பா. அதனால வெள்ளை எந்த ஒரு நிறமுமே சனாதன தர்மத்தில் தள்ளி வைக்க வேண்டிய நிறமில்லை. அதெல்லாம் இவ தப்பா புரிஞ்சுட்டா கரு சட்டை தான் போட்டுக்கோங்க. கிருஷ்ணரே கருத்தான். என்ன மூலவெல்லாம் கண்ணங்கரையில் தான் இருக்காரு. என்ன பண்ண முடியும்? அதனால நோ கலர் இன் சனாதன தர்மா இஸ் an untouchable. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி போட்டுக்கிறோம், எந்த சமயத்தை போட்டுக்கிறோங்கிறதுதான் விஷயம். அதனால சுக்லமால்யாம்பரதரோ லக்ஷ்மணேன சமாகதா ஸ்வப்னே சாத்யமயா திருஷ்டா சீதா சுக்லாம்பராதா உத்தராம் திசம் ஆலோக்ய பிரஸ்திதா புருஷோத்தமः நஹி ராமோ மகாவேஜாः சக்யோ ஜேதும் சுராசுரைஹின்னு. எப்படியெல்லாம் நீயும் ராமனும் லக்ஷ்மணனோடு கூட ரத கஜ துரக பதாதிகளோடு மங்களகரமா வருவதை கனவு கண்டேன் சீதா. அதே சமயத்தில் என்னோட நம்பிக்கை என்னன்னா, திரிஜடா என்பாள் விபீஷணனுடைய பெண். அப்படின்னா விபீஷணனுடைய சொந்த அண்ணா ராவணன் இவனுக்கு பெரியப்பா. எம் பெரியப்பா முண்டனம் செய்த தலையோடு உடம்பெல்லாம் எண்ணெய் தடவை கொண்டு ரெட் கலர் டிரெஸ் போட்டுண்டு குடித்தவன் போல் கீழே விழுந்து தெற்கு பக்கமாக ஒரு கழுதையில் ஏறி செல்வதை பார்த்தேன்.
ராவணஸ்ச மயா திருஷ்டோ முண்டஸ்தைல சமுக்ஷிதா ரக்தவாசாஹ பிபன்மத்தஹ கரவீர கிருதஸ்ரஜா விமானாத் புஷ்பகாத்யத்ய ராவணஹ பதிதக்ஷிதௌ கிருஷ்யமானஹ ஸ்திரியா முண்டோ திருஷ்டஹ கிருஷ்ணாம்பர புனஹான்னு சொன்னாராம். ஒரு பக்கம் உனக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் மங்களகரம், இன்னொரு பக்கம் ராவணனுக்கு அமங்கலகரம். இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேனம்மா, இந்த சமயத்தில் கனவு கண்டால் பலிக்கும்னு சொல்லுவார் அப்படின்னு அவர் சொல்றார். இதுக்கு ஒரு பலன் வேற இருக்கு, சொப்ன சாஸ்திரத்துக்கு பலன் உண்டு. உண்மையில ஜடாயுங்கிற அந்த பறவை கழுகு வந்து சீதா பிராட்டியை அபகரித்து செல்லக்கூடிய ராவணனோடு போர் தொடுக்கின்றார். அவனால முடியல, சந்திரஹாசங்கிற வாளால் அந்த ஜடாயுவின் சிறகை அறுத்து விடுகின்றான் ராவணன். அந்த ஜடாயு விழுந்து அது உயிரை தக்க வச்சுட்டு வரக்கூடிய ராமனுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். வரக்கூடிய ராமன் கேட்கிறார், ஐயோ ஜடாயுன்னு கட்டி பிடிச்சுக்கிறார், எல்லாம் ஆச்சு. அப்ப ஜடாயு சொல்றானாம், அவர்களாத ராமா சீதை திரும்பிடுவோம். அவன் கேட்ட, எப்படி நீ சொல்ற, எங்க போயிருக்கானே தெரியல, யார் திரும்பி போயிருக்கானே, திரும்பி வருவான் மட்டும் சொல்றீங்க. ஏன்னா அவள் கடத்தப்பட்ட சமயத்துக்கு விந்த முகூர்த்தம் தெரியும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, முகூர்த்த சாஸ்திரம், விந்த முகூர்த்தத்துல ஏதாவது ஒரு பொருளோ ஆளோ தொலைஞ்சு போயிட்டானா எந்த இடத்துலயும் யார் கிட்ட தொலைஞ்சாலும் அவ கிட்ட திரும்பி வருவாளாம். தொலைக்கும் போது கூட பார்த்து தொலைக்கும். இப்ப வந்து விந்த முகூர்த்தம், இப்ப போன தொலைச்சுட்டாங்க, இந்த மாதிரி சொல்லுவதாக முகூர்த்த சாஸ்திரம். சொப்ன சாஸ்திரத்தையும் சொல்றாங்க. இந்த சமயத்துல நான் கனவு கண்டேன் பலிக்கும் சீதை என்று சொன்னாளாம். அதை சொன்ன உடனே அவ சொன்னா, மேல சொல்றா திருச்சேட்டா, அதோட நிக்கல, கூடிய சீக்கிரம் நான் அந்த லங்கையை பார்க்கும் போது ஒரு குரங்கு இந்த ஊரை எரிக்கிற மாதிரி பார்த்தேன். இதெல்லாம் நம்ம வெவ்வேறு விதத்துல சொல்றோம். டெஜாவு, அந்த டெஜாவு இது. அதனால லங்காதிஷ்டா மயா ஸ்வப்னே ராவணேனாபிரக்ஷிதா தத்தாராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. ராமனுடைய தூதுவன் ஒரு குரங்காக என்னமா பிடிப்பு. இவ்வளவு நம்ம வெதர் போட்டு இவ வெட்ட வச்சிருந்தாரா வரப்போயில எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். அதனால சொல்லிருக்காரு, தத்தாராமஸ்ய தூதேன வானரேன தரஸ்வினா. அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றார், எங்க அப்பா விபீஷணனுக்கு அவன் மட்டும் இந்த தேசத்துல ஒரு ஆணையின் மீது பவனி வருவது போல் கனவு கண்டேன். ஏன்னா அவர் பிற்காலத்துல ராஜாவாக போறாரு இல்லையா, அதனால இப்ப இதெல்லாம் சீதை கிட்ட சொல்றா. சீதைக்கு இதுல நம்பலாமா வேண்டாமா, நம்பலாமா நினைச்சா ஆசுவாசம். ஆனா ஒரு விஷயமும் இல்லை, இவ்வளவு நாளா இருந்துட்டு ஒரு மெசேஜ் இன்னும் இன்டர்நேஷனல் ரோமிங்கா இருந்தாலும் ஒண்ணு வரலையே அப்படின்னு உங்களுக்குள்ள பயம். அப்பதான் திருஜட்டா சொல்றா, கதலம் குரூரவாக்கியைச்ச சாந்தமேவாபிதீயதாம் அபியாசாம வைதேகி மேதத்வி மகரோஜதே பிரதிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராது ராட்சஸ்யோ மகதோ பயாது. அப்பா இந்த ராட்சசிகள் எல்லாம் பார்த்து சொல்றா, சைக்கிள் அந்த சோடா பாட்டை கீழே போடு, சைக்கிள் கீழே போடு, பிளேட கீழே போடு. நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் எங்ககிட்ட, சரணாகதி. ஏன்னா இவள் காப்பாற்றணும் நினைச்சாதான் உங்க பிழைப்பு உண்டு. இந்த ராவணனுக்கே கதி எப்படி ஆக போகுதுன்னு நான் கனவு கண்டிருக்கேன். அதனால அவனை நம்பி இவ்வளவு ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும் போது நல்லா கவிங்க இதை சொன்னா இல்லையா, உடனே அவளை போட்டுட்டு கீழே வந்துடணும். பண்ணல, அவன் சந்தேகத்தை பாட்டில் வச்சுக்கலாமா படாதான்னு. அதுக்கு சீதை சொல்றா, ஒருவேளை திருச்சேட்டா நீ சொல்லுவது பலிப்பதாக இருந்தால் இவர்களை நான் காப்பாற்ற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். தகசா ஸ்ரீமதி பாலா, நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். அதாவது இவாயில சரணாகதி கூட பண்ணல, அது ஒரு தாயின் உள்ளம் பறிந்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இவாளை பாத்துக்கிறேன், ஒண்ணுமே இவாளுக்கு ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. இப்ப சீதைக்கு என்னன்னா எல்லாம் சொல்லிட்டு திரும்பி ராட்சசர்கள் தான் தூங்கப்பட்டு இதெல்லாம் பாதி ராத்திரி நடந்திருக்கு. அதுக்குலாம் என்னன்னா இருக்கு, தூக்கத்தை வேற டிஸ்டர்ப் பண்ணி ராஜா வேற வந்து இவளோட வேற பேசி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு எல்லாம் தூங்கப்பட்டு திருச்சேட்டாவும் போயிட்டான். இப்ப இந்த சீதைக்கு இன்னும் தூக்கம் வரல. ஏன்னா ராவணன் வந்து சென்றிருந்தாலும் திருச்சேட்டா சொப்ன சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும் ஒரு மெசேஜ், ஒரு இண்டிகேஷனே இல்லையே. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு நினைச்சாலாம் சீதை, தற்கொலை பண்ணி சூசைட். ராமாயணத்துக்கு அதாவது எல்லாத்துக்கும் பதில் சுந்தரகாண்டம் தான். இதுதான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்ல அனுபவஸ்தாள். எந்த அளவுக்கு குழந்தைகள் இந்த காலத்துல உங்க புள்ள பொண்ணு பேரன் பேத்தி எல்லாம் ஐக்கியூ லெவல் ஹையா இருக்கும், சென்சிட்டிவாகும். நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க நிறைய பெரிய குடும்பங்கள்ல வளர்ந்தவா அந்த காலத்துல இருக்க வாழ்க்கை அம்மா கிட்ட ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொன்னா அது பெரிய விஷயமாவே இருக்காது. இல்லைன்னா பொதுவா பதிலே வரும், கிடைக்காது, அவ்வளவுதான் முடியாது, அதெல்லாம் தீபாவளி பார்த்துக்கலாம். இப்ப நித்திய தீபாவளி
ஏறக்குறைய நம்ம வஸ்திரங்கள் வாங்குவதற்கு சமயமே பார்க்கறது. இந்த மாலுக்கு போறோம், அந்த எக்ஸிபிஷன் போறோம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ஆர்டர் கொண்டு போட்டு சொல்லி கொடுத்துடுறோம், என்னென்னவோ விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப தீபாவளிக்கு போய் வாங்குற சாமே இல்லையே. நிஜப்படி வாங்கிட்டு இருக்கோம், நிஜ தீபாவளி தான். பட்டாசு மட்டும் வெடிச்சுட்டா அவ்வளவுதான், அது கங்கா ஸ்நானம் தான் தினம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு விஷயம் நடந்து போது குழந்தைக்கு கேட்டது கிடைச்சிடும். என்ன குழந்தைக்கு கேட்டது கிடைச்சிடுறது கஷ்டம் தான், என்னன்னே தெரியல. கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா தற்கொலை வைக்கும் போயிடும். இப்ப நீங்க இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படுங்க, எவ்வளவு இப்பதான் 1950s 60s எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் போனா யார் தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஒரு ரேங்க் வரல, அங்க அட்மிஷன் கிடைக்கலன்னா உடனே செய்தியில எவ்வளவு வருது சூசைடுங்கிறது. அதுக்கும் பதில் சுந்தரகாண்டம். சீதா பிராட்டி அவ எங்க சூசைட் கமிட் பண்ணிப்போ, அந்த சிம்சுபா விருட்சத்தின் கிளை, அந்த கிளையிலேருந்து தொங்கணும். எல்லாரும் தூங்கிவிட்டா, தன்னுடைய கூந்தல் வரணும், நீள கூந்தல். அதான் சுவாமி நாங்க வச்சுக்கிறது, அந்த இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதனால இப்போ நீள கூந்தல் வச்சிருக்கா. இந்த சிறு குழந்தை எல்லாம் படிச்சிருப்பாரு, ரப்புன் சேல்னு ஒரு கதை. அவளுக்கு நீள கூந்தல்லாம் உண்டு. அதையே கழுத்துல நல்லா சுத்தி விட்டு கிளையில தொங்க விட்டுட்டா நம்ம போயிடலாமே நினைக்கிறா. பண்ணணும் முயற்சிக்கிறா, எல்லாம் தூங்கியாச்சு. she is going to do that attempt. ஹனுமானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவர் பாவம் என்னமையா யாருமே வர தெரியாது, போட்டோவும் பார்த்தது இல்லை. மெனக்கெட்டு 3 தடையை தாண்டி லங்கினிய குத்தி அந்தப்புறம் எல்லாம் போய் மடப்பள்ளிக்கெல்லாம் போய் மரத்துக்கு மரம் தாவி தன் கண்ணுக்கு போயிட்டாங்க. இப்ப போலீஸ் அது வரை கூப்பிடுவாங்க, எப்படி பண்ணாலும் அனுமதிகள் என்னதான் தடுக்கணுமே. ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது தடுக்கணும் அப்படின்னு அதுலயே ஷாக் ஆகி ஓடுறது என்னதான் பண்ணல. அதுதான் ஹனுமான் மாதிரி ஒரு சமயோசிதம் ஒண்ணு இருக்கு இல்லையா. சமயோசிதம்னா என்னன்னா, அந்த சமயத்துக்கு ஸ்புரிக்கணும். நமக்கு என்ன அப்புறம் ஸ்புரிக்கணும், நமக்கு எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ஸ்புரிக்கும் இவருக்கு அப்படி சொல்லியிருக்கலாமே, அது பிரயோஜனம் இல்லையே. அந்த சமயத்துல ஸ்புரிக்கணும். அவன் என்னதான் பேசுவார். அப்பதான் சொன்ன யதிவாசா பிரதாஸ்யாமி த்விஜாதீவ சம்ஸ்கிருதாம் ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி. ஹனுமானுடைய யோசனை, யதிவாசம் பிரதாஸ்யாமி, நான் ஒரு வேளை பேசினேன்னு வச்சுக்கோ, அம்மா அப்படின்னு பேசினேன்னு வச்சுக்கோ, த்விஜாதீவ சம்ஸ்கிருதம், ஒரு அந்தணன் பேசக்கூடிய அல்லது ஒரு க்ஷத்ரியாளோ வைஷ்யாளோ பேசக்கூடிய சம்ஸ்கிருத பாஷையில நான் பேசிட்டேன். நானு ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி. ஏன்னா நான் வானர ரூபத்துல இருக்கேன். ஞாபகம், ராமரை பார்க்கும் போதுதான் அவர் அந்தண ரூபத்தை வந்தாரு, சீதையை பார்க்கும்போது இயல்பான ரூபத்தை தான் வந்தார். இயல்பாக வானர் ஜாதிக்குரிய லட்சணங்களோடு நான் சம்ஸ்கிருதத்துல பேசிட்டேன். நானு இங்க என்ன நினைச்சுக்கோ, வானர சம்ஸ்கிருதம் பேசாது. நீங்க வண்டலூர் சுத்தும் போது எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த சஃபாரிக்கெல்லாம் போய் சிங்கம் எல்லாம் வந்து அப்படியே நம்ம தோணிடும். நம்ம ஒரு வேலை வண்டலூர் போய் அதை வெளில விட்டுலாம் போது அதுக்கே சம்ஸ்கிருதம் வருது, நமக்கு வர மாட்டேங்குது. நம்ம கத்துக்கப்படாதுங்கிறத ரெக்கார்டை பிடிச்சு நிற்போம். அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டு இருக்கோம். நமக்கு வரல, எல்லாம் டிஷர்ட் எல்லாம் தெரியாது, தமிழும் தெரியாது, தமிழும் தெரியாது, தமிழும் தெரியாது. வள்ளுவருக்கு சிலை இப்போ நீங்க உண்மையில நீங்க இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் எடுக்கும். இருக்கிற பள்ளிக்கூடத்துக்காக ஒரு 7ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தை ஒரு 50 குறள் 100 குறள் 50 குறள் சொல்லுங்க. அந்த குறள் சொல்லுங்க. குறளுக்கும் குறளுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. எங்க திருவள்ளுவர் வந்து பிரிக்கப்படாத தலைவர் என்ன போடலாம் படாது இதெல்லாம் தான் ரெண்டா இருக்க ஒழிய ஒரு விரிவின திருக்குறளை மனப்பாட்டம் செய்வோமே அதெல்லாம் இல்லை. எதுக்கு இது சொல்ல, பாஷா ஞானம். ஹனுமான் என்ன யோசிக்கிறார், சம்ஸ்கிருதத்துல நான் தடுத்துட்டேன். இவன் என்ன நினைப்போம், வானரம் சம்ஸ்கிருதம் பேசாது அப்படின்னா இது ராவணனா இருக்கும். ஏன்னா ராவணன் தான் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு வந்து பழக்கமாச்சு. ஏதோ முன்னாடியோ பரிபராஜனா வந்து இப்ப குரங்கு ரூபத்தை வந்து பேசுறதோ உங்க பயன்படும். சம்ஸ்கிருதத்துல பேசுறேன்னா நான் எப்படி பேசுறது, ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி. அப்ப ஹனுமானுக்கு தோன்றலாம் எதுல பேசுறது, மானுஷி மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தை சுந்தரகாண்டம் இனிமையான மதுர பாஷால பேசணும். மதுர பாஷானா என்னன்னு கேட்டார், மனிதர்கள் சாதாரண மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. இதுக்கு சில பேர் வியாக்கியானம் பண்ணுவது பிராகிருதம் எடுத்துக்கலாம். அந்த காலத்துல சம்ஸ்கிருதம் ஒரு மொழி இருந்தா மாதிரி பிராகிருதம் ஒரு மொழி இருந்தது. ஜீன மதம் ஜெயினிசம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான கிரந்தங்கள் பிராகிருத மொழியில இருக்கும். சம்ஸ்கிருதம் மாதிரிதான் இருக்கும். நாக்குக்கு அவ்வளவு கட்டோரமா இருக்காது, கொஞ்சம் குழஞ்சு வரும். அம்ம குருணமச்சிய ஜீயா சீயா சன்னவிலத்தவையிட்டோ அடிவாரிய பரமட்டோ வாரேசி பண்டித அத்தனமம்மானம் சிறிவேங்கடனா அஜோ கைதக்கிய சீய சௌபதந்த சுதந்தோ. இதுதான் பிராகிருதம். கொஞ்சம் குழஞ்சு வந்துருக்காங்க.
இதே ஜடக்கேன சகல கர ஹேட்ல நட்டப்பட்டு மக்கு நட்ட நப்பட்டு வீடு சரி தட்டி கட்டி பக்குல கொஞ்சம் அரிசிமா மேலோட்டமா வருது. இது ரொம்ப நல்லா பண்ணலன்னா ஒரு அரை தட்டை கிட்ட எல்லாம் கட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி இதே பிராகிருத சாஃப்டா நல்ல சாதாரண மக்கள் பேசினாலும் அந்த மொழியில சீதை பேசியிருப்பளோன்னு சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க. One set of scholars and people who have commented upon Ramayana feel that when Hanuman switched from Sanskritam, which is scholarly in approach, to a common man's language, it could have been Prakritam. ஆனா இன்னும் சில வித்வான்கள் என்ன சொல்றாங்க, மதுர பாஷான தமிழ் பேசு. ஏன்னா தமிழை பற்றி சொல்லும்போது மகாபிரிவா கிட்ட ஒரு தமிழ் பண்டிதர் போய் பேசியிருக்க. பிரிவா சாதாரணமா தன்னுடைய ரீதியில பேச மாதிரி கேட்டானா, நீ தமிழ் கத்து தெரியா? ஆமா. தமிழ் ஏன் தமிழ்னு இங்கிலீஷ் தெரியுமா? ஆமா. வை இங்கிலீஷ் பாருங்க ஏதாவது மாட்டிக்கோ பாருங்க. பெரியவா ஏன் தமிழுக்கு தமிழ்னு பேரு? தமிழ்னா தமிழ் தான் ஏன். அப்ப பெரியவா சொன்னதா ஒரு பதில் எழுதுறாங்க. என்னன்னா, தமிழ் மொழியில எதெல்லாம் இனிமையா இருக்கும், ரம்யமா இருக்கும், அழகா இருக்கும், அதுல ழா அப்படின்னு பெரியவாள் இருப்பா. அழகன், அழகி, அழகு, இதெல்லாம் நீங்க ரம்யமா இருக்கும், எல்லாத்துலயும் ழா இருக்குமா. எது அழகாக இருந்து ழாவை தம்மிடத்தில் கொண்டதோ, தம்மிடத்தில் ழாவை கொண்டது தமிழ். என்னன்னா அவ்வளவு அழகான மொழி. அதனாலதான் தமிழுக்கும் என்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல், உயிருக்கும் மேல் தமிழுக்கு நிலவென்று பேர். அப்போ அந்த தமிழுக்கு அமுதூர் மதுர பாஷான்னு இருக்கு இல்லையா, அந்த மதுரமான தமிழ் மொழியில் அவள் பேசியிருப்பாரு ஒரு நிர்வாகம். இதெல்லாம் சொன்னேன். இது எவ்வளவு பெருமையான விஷயம். உடனே ஒரு தமிழ் எழுதுறேன், அப்படி என்றால் தமிழர்கள் குரங்கு என்று சொல்கிறீர்கள். இது திணைக்கவே முடியாது. நம்ம என்ன நினைப்போம், ஹனுமான் எவ்வளவு நல்லா தமிழ்ல பேசியிருக்காங்க, இப்படின்னா அப்படி அப்படின்னா விஷயத்த என்னன்னா, ஹனுமான் இப்ப பேசணும், சீதை கிட்ட பேசணும், சம்ஸ்கிருதத்தை பேசுறதா, பிராகிருதத்தை பேசுறதா, தமிழ்ல பேசுறதா ஒண்ணும் தெரியல. எப்படி பேசினாலும் பயந்துருவோம், எந்த மொழியில பேசினாலும் பயந்துருவோம். அவ ஒரு சாம விஷயம் பண்ண இன்னும் தூக்குற தொங்க போறா அந்த அம்மாங்க. அப்போ சொல்ற, இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த தசரதன் என்ற மாமன்னன் அஸ்வமேதம் நடத்தி புத்திரகாரேஷ்டி செய்து அதன் பலனாக ராமனை ஈன்றெடுத்தானாம். பிறந்த ராமனும் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் என்று பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னனோடு சௌப்ராத்ருத்வத்தோடு வாழ்ந்தானாம். அந்த ராமனும் மாரீச்சனை ஓட்டிவிட்டு சுபாகும் தாடகையை வதம் செய்து விஸ்வாமித்ரர் நடத்திய வேள்வியை காத்து அந்த அகல்யாக்கு சாப விமோசனம் கொடுத்து கௌதமரை அவளோடு இணைந்திருந்து பார்த்து அந்த வில்லை எடுத்து முடித்தானாம். முடித்த ராமனுக்கு தன் பெண் சீதையை கொடுத்த ஜனகனானவன் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரிதவ பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹீஸ்வ பாணினா என்று மனமகிழ்ந்து அனுப்பினானாம். அவளோடு 12 வருட காலம் சுகமாக அயோத்தியில் வாழ்ந்த ராமன் அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்கின்ற திருமுகத்தோடு தந்தையும் சொல்லை காக்க பித்ருவாக்கிய பரிபாலனம் மேற்கொண்டு ஆரண்யத்துக்கு வரும் தருவாயில் குஹனோடு ஐவரானோம் என்றும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு சென்று அவர் தந்த கனியை வந்து சித்திரகூடத்தில் தன்னுடைய மரபடியை வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ என்று கானனம் முழுக்கே நடந்து கோதாவரி நதிக்கரையில் நாசி பஞ்சவடையில் சூர்பனகா கர்வபங்கம் செய்வித்து சீதா பிராட்டி கேட்டமையின் பேரில் அந்த மாரீச்சனான பொன்மான் பின்னே நடந்தாராம்.
அந்த சீதையும் அபகரிக்கப்படும் தருவாயில் அவளையே தேடிக்கொண்டு ஒரு கானகமாக சென்று சபரியின் மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்து பம்பா சரோவரத்தின் அருகே ஹனுமான் என்ற பக்தனோடு சமாகமம் செய்து வாலியை கொன்று சுக்ரீவனை ராஜாவாக்கி அங்கதனை யுவராஜாவாக்கி சீதையை தேட பெரும் படையை அனுப்ப அதிலே அஞ்சனாவின் புதல்வன் கேசரி மைந்தன் அனுமான் என்ற பெயர் கொண்டு ஒருவன் எத்தனையோ தடை தாண்டி சிம்சுபா விருட்சத்தின் மீது அமர்ந்து அந்த ஜெகன்மாதாவை பார்க்கின்றானாம். அம்மா மேலே பார். சீதைக்கு ராமர் தன்னை விட்ட அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதெல்லாம் அவளுக்கு ஒரு ஐயம். என்னன்னாலும் தசரதர் பிள்ளை சீதை கீதா அப்படின்னு இருந்துட்டு அயல்பாடு மறுபடி அயோத்தியாவுக்கு போயிட்டா. தன்னையே நினைச்சுன்னு பாடுறாங்கிற விஷயத்தை கேட்டவுடனே ரம்யமா கேட்டு இருக்காளா சீதை. 93.4 இயர்ஸ். அதே மேல பார்த்தா ஹனுமான் கீழே பார்த்தா கீழே குதிச்சார். பூனையின் அளவோட இருக்கார் ஹனுமான். இப்போது சீதா பிராட்டி அதை பார்த்து விட்டு ஒரு ஐயம் என்னன்னால இருக்காது. முன்னாடி இந்த செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்ணல. இப்பெல்லாம் நம்ம இப்ப இந்த இமெயில் எல்லாம் இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் தொலைஞ்சு விட்டுன்னு சொல்லுவோம். அந்த தொலைஞ்சு விட்டு பாஸ்வேர்டுன்னு இருக்காது. அவகிட்ட ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கணும். ஃபர்காட் பாஸ்வேர்டு. அது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்ல. அப்போ செக்யூரிட்டி கொஸ்டின் உண்டு. நீங்க தான் அதை அனுப்புறீங்களா? நம்ம மாதிரி இன்னொரு லோகத்தை விட்டா ஆனா வாழ்க்கை சந்தேகம் அந்த மாதிரி நீங்க தான் அனுப்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க வளர்த்த முதல் பெட்டோட பேர் மாமா பேரை கொடுத்துருவாங்க. இவ சீதா பிராட்டி ராவணன் கிட்ட பிரஷ்னிக்கவே இல்லையே. நீ யார் நம்பிட்டா? அடிக்கடி சொல்றேன். இந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ட்ரெயின்ல தான் போகும்போது எங்க பாட்டி சொல்லுவோம், யாரும் பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட்டாங்க ஆச்சாரம் சொல்லிடு சாப்பிட்டாது ஏதாவது போதை ஏதோ போட்டு நம்ம பொட்டியில என்ன 4 வேட்டி தான் போட்டு. அதனால அதுல 2 போயிட்டா என்ன பண்றது வேண்டாம் சொல்லுவோம். இன்னொன்னு இந்த வீட்டு வாசல் உள்ள ஆகுள்ள இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது கூட செக்யூரிட்டி கொஸ்டினா இருக்கும். யார் வந்தாலும் கதவு திறக்கிறாரு எட்டி பார். நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், நான் ஒரு பதில் சொல்லுவேன், அப்பதான் நீ கதவு திறக்கணும். இதெல்லாம் சீதா பிராட்டி ராவணன் கிட்ட ஃபாலோ பண்ணல. அவன் ரொம்ப வெகுளியா நம்பிட்டா. ஒரு பரிபராஜக ரூபத்துல திருகண்டி தரித்த சன்னியாசியை போல் வந்தவொன்னு உடனே வந்தா கேட்டா அதெல்லாம் இருக்கலாம். எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சார், 12 வருஷம் நான் இதெல்லாம் சீதை ராவணன் கிட்ட சொல்றா. அப்போ அரண்யா கண்டத 12 வருஷம் நான் சுத்தமா அயோத்தியால இருந்தேன். நான் காட்டில் வரும்போது வயசா 5 நிமிஷக்காரன் எங்க ஆத்துக்காரருக்கு 25 வயசு, எனக்கு 18 வயசு. தேவையா? எங்க அப்பா 2 நகை போடுறேன், 2 போடுறேன்னு சொல்லியிருக்காரு, எட்ட போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வேண்டாத கதையெல்லாம் சொல்லி நடத்தி வந்தாச்சு. இப்போ சீதா she wanted to be doubly sure ராவணன் தானா ப்ரூஃப் எல்லாம் இப்போ ஹனுமான் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்ன கேட்கிறா? அரக்கனே ஆக வேறோர் அமரனே ஆக அன்றி புறக்கினத்து தலைவனே தான் ஆகுக. நீ அரக்கனாயிரு கொரக்கனாயிரு யார வேணாலும் கொடுமை ஆகுக இரக்கமே ஆகுக. இங்க ஆனா ஒன்ன கொண்டாடணும்ப்பா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போறமோ ராட்சசனோ. இந்த சமயத்துல என் ராமனோட பேரை என் காதல விழவச்சியே இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தக்காண்டி இது என்ன உதவி உண்டோ அதுக்கு நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற. அப்போ ஹனுமான் கிட்ட கேட்கிறா, நீ எங்கே வந்திருக்க? அப்போ அவன் முதல்ல ஹனுமான் சில கேள்விகள் கேட்கிற. கானு பத்மகலா சாட்சி. அவருக்கு ஒரே டவுட். ஏன்னா எங்களுக்கு அவர் மனுஷ ஸ்திரியே பார்த்தது இல்லை. இது வேற யாராவது மாமியார் எல்லாத்துக்கும் தலையாடி நம்ம கடைசியா சாரி டு சே வாணி அதனால இதற்கு ஒரே டவுட். கானு பத்மகலா சாட்சி கிருஷ்ண கௌஷேய வாசினி. ரொம்ப அழகா இருக்கு உன் கண்ணு அப்படியே பூத்து இருக்கக்கூடிய தாமரை இதழ்கள் போல் அகண்டு பறந்து இருக்கே. இப்பேற்பட்டவளே துமஸ்ய சாகாமாரம்ய திஷ்டசி துவமனிந்திரே ராவணேன ஜனஸ்தானான் பலா பிரதமிகாயதி சீதாத்வமசி பத்ரம் தே தன்மமாஸ்சக்ஷ்வச்சதா. நீ சீதையா இருக்கியோ, ஜனஸ்தானத்தை உனக்காக தான் ராம சண்டை போட்டாரோ, நீதான் ராவணனால் கடத்தப்பட்டியோ சொல்லுமா. அப்ப தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார். போன்லயே ஒரு அழகு தெரியும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பீப்பிள் ஃபர்ஸ்ட் அவள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவா. ஹலோ ஐ அம் சோ இன்சன். நம்ம என்ன பண்ணுவோம், சில பேரு நீ யாரு அவர் சொல்ற வரைக்கும் நம்மளை சொல்ல மாட்டேன். சீதா இன்ட்ரோடியூஸ் பண்றா பாருங்க. இன்ட்ரோடக்ஷனே அழுது. சீதைன்னா அது எல்லாமே அழுது. நீ நடந்தால் நடை அழுது சீதா பாட்டு எழுதுறா பாருங்க. அந்த மாதிரி ஸ்னுஷா தசரதஸ்யா I am the daughter-in-law of Dasharatha. பேரே சொல்ற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தசரதரோட மனாட்டு பெண்.
இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீ மகாபாரத காலத்துல பார்த்தேன்னா அந்த ஃபேமிலிஸ்ல அவ்வளவு ஒரு சௌமனஸ்யம். இதுக்கு காரணம் நான் யோசிப்பாங்க. இப்ப எல்லாம் எந்த சீரியல் எடுக்கலாம் தப்பா சொல்லுங்க எடுக்கலாம், நிச்சயமா அது மாமியார் மருமகள் எங்க ஏதாவது ஒரு சின்ன இருக்கும் ஏன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இது மக்கள் இப்ப கெட்டவா அப்ப நல்லவா அப்படின்னு இல்லை. நான் இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இது நான் சொல்லக்கூடிய பதிலானது ஒருவேளை இளைஞர்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலும் இருக்கலாம். அது அடியனுடைய அபிப்பிராயத்தை சொல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ யூ ஹாவ் a lot of time to adjust to new people and for such people to get adjusted to you. நான் தப்பா சொல்லலை, நீங்க எதுவுமே யாரை மீன் பண்றீங்களா நீங்க நினைக்காது. பொதுவா அடியனுடைய அப்சர்வேஷன், இப்ப பொண்ணுக்கு பிள்ளை பாக்குறவாடும் சரி பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறவாடும் சரி, இது கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க. வேலை தேடுற மாதிரி ஆயிடுது இல்லையா? They should have completed 3 levels of CFA and preferably 2 levels of FRM and should have got a charter. வேலைக்கு எடுத்துட்டாங்க. So நம்ம criteria is more of HR manager rather than finding a boy or a girl for the family. இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் படிக்காம இருக்கணும் படிச்சிருக்கணும் அந்த கான்செப்டே படிப்பெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அந்த பிள்ளையோ பொண்ணு வீடு வாங்கிக்கணும். இப்ப அது ஒரு கிரைட்டீரியா. அந்த வாங்கின கடன் அடைச்சிருக்கணும். அப்ப சைக்கிள் பத்தி தான் வீடும் வாங்கி கடனும் அடைச்சிருக்கணும். எல்லாம் நடக்கிற காரியமா? 25-30 வயசுக்குள்ள வீடு வாங்க முடியுமா? வாங்கின கடன் அடைக்க முடியுமா? அந்த அது அப்ப என்ன ஆயிடுது? 35-40-45 தான் எல்லாம் செட்டில் ஆனோம்னா கல்யாணம் ஆகுதுன்னா அதுக்குள்ள உங்களோட பர்சனாலிட்டி பிகம்ஸ் வெரி ரிஜிட். அப்ப இன்னொரு பர்சனை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி வராது லைஃப்ல. ஏன்னா உங்களுக்கே லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுது. சின்ன வயசுல ஒரு 18-21னா யூ ஆர் ஸ்டில் இன் தட் ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ். கொஞ்சம் நம்மள மாத்திக்கலாம், பொண்ணோ பிள்ளையோ 2 பேரும் மாத்திக்கலாம். 45 அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நான் யாருமே தப்பு சொல்றேன்னு நினைக்காது, ஒரு காரணமா சொல்றேன். இப்ப சீதா பிராட்டிக்கு இருக்கும் ராமாயண படினா 6 வயசுன்னு அர்த்தம் உண்டு. 6 வயசுன்னு பொதுவா எங்க பெரியவாழ்ல சொல்லி கொடுத்தது 6 வயசு, ராமனுக்கு 12. இப்போ 6 வயசு 12 வயசு ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன கேட்பா? அப்போ தாம்பத்தியம் இருக்குமா? அப்ப அந்த கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டு வந்துருவா. அது ஆத்துக்குள்ள ஒரு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கும். அது ஒரு 12, 13, 18 வயசு இருக்கும்போது எப்ப அந்த வயதை எட்டுகின்றதோ அப்ப தம்பதியா வாழ ஆரம்பிப்பா. அப்ப என்ன ஆயிடுது? அந்த மாமியாருக்கும் அந்த வந்த பொண்ணை பொண்ணா பார்க்கக்கூடிய சின்ன குழந்தையா இல்லையா? அது ஜடப்பினி அந்த பினி இந்த பினி எல்லாம் போட்டு ஒரு நல்ல ராட்டோ ஒன்று. அதனாலதான் இவ்வளவு விவரிச்சிருக்கார் வால்மீகியும் வியாசரையும். இந்த இன்னொரு விவரிச்சுக்கா, என்ன ட்ரெஸ் போட்டுண்டா, என்ன போட்டுக்கல, என்ன சாட்டா. ஏன் மாமியார் மருமகள் சண்டையை சொல்லுது? ஏன்னா இல்லை, நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இல்ல, ஏன்னா அந்த நேச்சர் ஒன்று. இப்போ நம்ம லேட்டா புஷ் பண்றதுனால they will always be ego clashes. அதனால சீரியல் அழகா ஒண்ணு விடாம அதே நம்மள பார்த்து அவளுக்குறானா அவளை பார்த்து தெரியல. அதனால என்ன சொல்றா? சூஷா தசரதஸ்யாகம். தசரதோட மாட்டு பொண்ணு சொன்னா அதுல என்ன அடங்கி இருக்குன்னா, அவளுக்கு தசரதர் வீட்டுல வந்தது ஒரு பெருமையா இருக்கு. இல்லாட்டா நம்ம சொல்லிருப்போம் மாமனாரோட சண்டை சொல்லுவோம். ஹனுமான் கேட்கிறார், நீங்க தசரதோட மாட்டு பொண்ணா? டோன்ட் டாக் அபௌட் that's a different thing. I will deal with it later. அப்படின்னு தன்னை வாலண்டியர் பண்றா. சுஷா தசரதஸ்யாகம். அடுத்தது துஹிதா ஜனகஸ்யாகம். ஜனகன் ஒரு பொண்ணு, தசரதன் மாட்டு பொண்ணு, ஜனகன் பொண்ணு, பாரியா ராமஸ்ய. அப்புறம் ராமரோட வைஃப். அப்படின்னா ராமரை குறைச்சு சொல்லல. இந்த முதல் 2 relationship, one who has birthed me and the one who has accepted me as his daughter-in-law. One as daughter and the other as daughter-in-law. I am very proud of them. பாரியா ராமஸ்ய. ராமனுடைய பத்தி. கடைசியா என் பேரு சீதை. இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்க. அப்போ அகம் ராமஸ்ய சந்தேஷா. அது ஹனுமானுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்பாடி இந்த கனையாடி இந்த அம்மா கட்டி கொடுத்துள்ளாங்க. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுது ஐடென்டிட்டி. அதுக்கு அவர் சொல்றார், அகம் ராமஸ்ய சந்தேஷா தேவி தூதஸ்துவமாகதா. சூக்ஷ்மம் இருக்கு. அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும்போது பக்தன்னு பண்ணிக்கணும். ராம பக்தன்னா அவர். ஆனா சொல்லும் போது ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறார். ஐ அம் தி மெசஞ்சர் ஆஃப் ராமன். மெசஞ்சர் ஆஃப் ராமன். ராமன் கிட்டே வந்து தூதுவன் யான். முன்னோர் தூது வானகத்தின் வாயில் பொழிந்து பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி அவரையே சென்றார். இன்னார் தூதன் நின்றால் எப்பொழுது கிடந்தானே பிரியப்படுவோர் வள்ளுவர் வீரராகவ பெருமாள
திருமங்கையாய் பாரும் போது காசையாடி மூடி மூடி காதல் செய்தான் அவரும் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பிடுவான் ஏஜனின்னை எம்பெருவான் எவ்வுள் கிடந்தானேன்னு திருமங்கையாளர் பாடுறார். அப்ப சொல்றார், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து தூதுவனா சென்றாராம் ஹனுமான். அந்த தூதுவன்றார், தப்பும் இல்லை. ஆனா ஒரு சின்ன விஷயம் எனக்கு பின்னாடி வரும். நித்தியம் ஸ்மரதி தே ராமஹா சுஸ்ரீவஹா சலக்ஷ்மணா. இப்ப இவனுக்கு தகுந்த மாதிரி சொல்றாரு, ஐயோ உன்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு அதுதானே வேணும். நல்லா ஜாலியா முடிஞ்சா உன்னை பார்த்துப்பான்னு எல்லாரும் உன்னையே நினைச்சிட்டு இருக்காரு. உருகி போயிட்டாரு, வெயிட் குறைஞ்சிட்டு ஞாபகம் இல்லையா, அந்த ஞாபகம் இதெல்லாம் சொல்றாரு. இதான ஒண்ணு. சீதா பிராட்டி ஒரு கேள்வி கேட்கிறார். ராமேண சம்சர்கா கதஜானாசி லக்ஷ்மணத்யா. நேரம் இதை பத்தி ஒரு பிஹெச்டி பண்ணிக்கணும். எப்படி ஹனுமான் பேசினார், ஹனுமானுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதை பத்தி பிஹெச்டி பண்ணி இங்க ஜான் சோரோஸ்ல கவர்மெண்ட் வானராணாம் நராணாவா கதமாசீது சமாகமஹா. என்ன கேள்வி கேட்கிறா? சீதைய சொல்றதா இவர சொல்றதான்னு தெரியல. ராமருக்கும் சீதைக்கும் ஒரு ஒப்பந்தம். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் வைஃப். சீதையின் அனுமதி இல்லாமல் ராமன் ஒருவரை அங்கீகாரம் செய்து கொள்ள மாட்டார். Without her nod, without her permission, Rama will not accept anyone. அப்பா அம்மா விடுதோம் புறக்கியாள். அதனால தான் முதல்ல குஹனை பார்க்கும்போது கூட குஹனுக்கும் ராமருக்கும் மைத்ரி பாவம் உண்டு, ஒருத்தர் பத்தர் தெரியும். அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ராமர் என்ன பண்ணிருக்கான், குஹா திஸ் இஸ் சீதா, சீதா சே ஹாய் டு குஹா தும்பி போலோனா ஹாய் அப்படின்னு சொல்லிருக்கணும். அவர் அப்படி சொல்லல. என்ன சொன்னார், சீதா இதுதான் குஹன், இது உன் தம்பி, உம்பி எம்பி உன் தம்பி, அதனால என் தம்பி அப்படின்னா நீ இவனை ஏத்துண்டாதான் நான் ஏத்துப்பேன். அது அந்த அப்படி குஹன அங்கீகாரம் பண்ணும்போது அவ அனுமதி தேவை, எல்லாத்திலையும் அவ அனுமதி தேவை. அதே மாதிரி ஹனுமான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது என்ன பண்ணாரு, ராமனுடைய தூதுவர். இவன் என்ன பர்மிஷன் கொடுக்குறீங்க, இவர் பர்மிஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா? ஓகேனா தேவை சென்டிமெண்ட் சாங்ஷன் மீ வி கேன் அக்செப்ட் ஹனுமான் சொல்லவே இல்லை. ஆனா இவ சொல்லிக்கிறார். அப்படின்னா சீதைக்கு என்னன்னா, நாங்க ரெண்டு பேர் பண்ண ஒப்பந்தம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி. ஆனா அவங்க கிட்ட சொல்ல முடியாது. புறத்தியா கிட்ட போய் எப்படி நம்ம அந்த விஷயத்தை எல்லாம் போய் சொல்றது, இந்த மாதிரி ஐ ஹேட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ராமா, ஐ அம் குவைட் அப்செட் ஹனுமான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி கேட்கிறா பாருங்க. எங்க ஆத்துக்காரர் ராமன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நரன் மனிதன், நீ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வானது, நீ வேற ஜாதி நாங்க வேற ஜாதி, வானத ஜாதி மிருக ஜாதி நாங்க மனுஷ ஜாதி. இன்னும் சர்வசாதாரணமா சொல்றேன், நான் ராமனுடைய தூதுவன். வானராணாம் நராணாம் வா கதமாசி. குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எங்கனே தோழமை ஏற்பட்டது. வானராணாம் நராணாம் வா கதமாசீது சமாகமஹா அப்படின்னு கேள்வி. ஆனா அது அந்தர்கதமான क्वेश्चन என்னன்னா, உள்ளுக்குள்ள பிட்வீன் தி லைன்ஸ் வாங்கிறது என்னன்னா, என் அனுமதி இல்லாமல் ராமன் உன்னையோ சுக்ரீவனையோ எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கேள்வி. இப்ப ஹனுமான் புரிஞ்சுடுத்து, ஹனுமான் புரிஞ்சுடுத்து, அது கேள்வியும் புரிஞ்சுடுத்து, அந்தர்கதமான விஷயம் புரிஞ்சுடுத்து. குழந்தைகள் சில குழந்தைகள் டீச்சர் இந்த பாடம் தான் நடத்த போறாங்கன்னா முன்னாடி படிச்சு போடும். டீச்சர் நடக்கும் போது கையை தூக்கும், தெரியும். அந்த மாதிரி ஹனுமான் புரிஞ்சுடுத்து. இவர் என்ன பண்ணிருக்காங்க, புரிஞ்சுடுத்து. நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார், அம்மா நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அப்படியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். நீங்க கேட்கிறேன் வானர ஜாதியை சார்ந்த எங்களுக்கும் ராமன் நரஜாதியை சேர்ந்தவனுக்கும் தோழமை எப்படி ஏற்பட்டது? அது ஒரு கதை இருக்குமா? நாங்கள் நாட்டை இழந்து மரியாதையை இழந்து ஒரு பர்வதத்தின் உச்சியில எங்கே என்ன நடக்க போகுது உட்கார்ந்து இருக்க சமயத்துல உங்கள மாதிரியே ஒரு பெண் அபகரிக்கப்பட்டாள். அவள் கண்ணாலே கீழே பார்த்தாள், ஆபரணங்களை கீழே இட்டாள். அது நீங்க தானா எங்களுக்கு சந்தேகம். ஆபரணங்களை பெற்றோம், உன் கடைக்கண் பார்வையை பெற்றோம். என்னவோ அது வரைக்கும் விருச்சோடு இருந்த இந்த வாழ்க்கையில உடனே ராமர் வந்தார். பாருங்கம்மா, உங்க கண் திருஷ்டி பட்டவுன்னதான் எங்களுக்கு ராமரோட சமாகமம் ஏற்பட்டு. அவ கேட்ட கேள்விக்கு முன்னால் தான் நாங்க இப்படி இருக்கோம் சொன்னாங்க. அந்த நான் சாமர்த்தியம் ஹனுமான் வந்து இன்னொருத்தர் வராது. ராமருக்கு கோவில் கட்டுறதை விட முதல்ல ஹனுமான கட்டணும். என்னமா பேசிக்கிறவர், யானியாபரணானி ஜாலானி பாதிதானி மகிதலே பாதிதானி மகிதலே தானி சர்வாணி ராமாய ஆனியவயும் தவா. நீ பார்த்தது நான்
விட்டது அப்பா அப்படின்னு சீதை காட்சி. இன்னொரு விஷயம் சொல்றது, கம்பருடைய அழைப்பாங்க, கொற்றவர்க்கு ஆண்டு காட்டிய கோட்டவோடு அடுத்த தன்மை பெற்றியின் உணர்ந்த பாற்றோ உயிர்நிலை பிரிதும் உண்டோ இச்சை நாளளவும் அன்னாய் அன்று நீ இழைத்த நித்தமச்சை நல் அணிகள் தான் உன்மங்கலம் காத்தமன்னோ சொல்றார் கம்பர். ஆமா, பொதுவா இது ஒரு நம்பிக்கை. இது நான் வந்து இது சரியான நம்பிக்கையா சரியான நம்பிக்கை இல்லையா இப்ப கடைபிடிக்க வேண்டுமாங்கிற ஒரு சர்ச்சை போல. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆபரணங்கள் தரித்திருந்த பெண்ணுக்கு திருமணமான பிறகு திருமாங்கல்யம் அப்புறம் வந்து கால வெட்டி கிட்டிலாம் வரும். இதுவே ஒரு காலகட்டத்தில் ஏதோ காலாவசியமாக பதி இழந்து விட்டால் அந்த திருமங்கல்யத்தையோ சுமப்பது வழக்கம் இல்லை. பொதுவாக ஏனைய ஆபரணங்களில் போட்டுக்கொள்வது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இல்லை. அப்ப என்ன சொல்றார் ராமர் ஹனுமான், பொதுவா ஏனைய ஆபரணங்கள் போடுவதற்கு மாங்கல்யம் தான் வழி. ஆனா நீ கீழே போட்ட ஆபரணங்களை வச்சுதான் உன் மாங்கல்யமான ராமரை நாங்க காப்பாத்தினோம். புரியுறதா? அழகா கம்பர் அடிக்கிறார். அப்போ சீதா கேட்கிறான், சரி எனக்கு இன்னொரு டவுட், ராமர் எப்படி இருப்பார் அதை சொல்லு. இப்போ கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் இவ கேட்கிறா. அப்போ யானி ராமஸ்ய சின்ஹானி லக்ஷ்மணஸ்ய ச வானர தானி பூய சமாசக்ஷ்வ நமாம் சோக சமாவிஷே. ராமன் எப்படி, லக்ஷ்மணன் எப்படி? அப்ப அனுமான் என் வாழ்க்கையில சந்திச்ச டஃபஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஏன்னா ராமனை வர்ணிங்கள நான் என்னமா வர்ணிப்பேன். அவன் திருமுகத்திலிருந்து அவன் கண்ணழகை பாடும்போது பூத்திருக்கக்கூடிய தாமரையில் படர்ந்த அந்த இதழின் அழகு எப்படியோ, தாமரை பூத்துக்கு 2 படர்ந்த இடரை பறிச்சுட்டு அவரை ஒட்டினா மாதிரி பெரிய கண்ணா, வேப்பட்ட பெருத்த பெரிய அழகான கண்களோடு கூடிய ராமன். அவனை நான் தாமரையின் இதழ ஒத்து இருக்குன்னு சொன்னா நாளைக்கு அல்லிப்பூ வந்து சண்டை போடுறது ஏன் என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லலன்னு கேட்கறது. அவனுக்கு உவமை உண்டோ? எந்த சிமிலியை நான் யூஸ் பண்ணுவேமா? ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே. அம்மா நான் எந்த உவமை சொன்னாலும் அது தோற்று போகுமே அம்மா என்று சொன்ன பிறகு அவன் ஹைட் எல்லாம் கேட்கிறார். சுந்தரகாண்டத்துக்குள்ள போயிட்டு அவன் ஹைட் வேற கேட்கிறார். ராமனுடைய ஹைட் அவர் 8 அடிங்கிறார், சுந்தரகாண்டத்தை 8 அடிங்கிறார். அதனால இப்படி இல்லைன்னு சொல்லி அப்போ ஹனுமான் கிட்ட ஒரு சில சம்பவங்கள்லாம் கேட்கிறா. அந்த சம்பவங்கள்லாம் சொல்லி சீதைக்கு நேத்ராபியாம் வக்ரபக்ஷ்மாபியாம் உமோச்சானந்தம் ஜலவயோ. அவ ஹனுமான் சொல்றார், பாருமா அவர் படுத்துட்டு இருக்க அந்த குகைக்கு பக்கத்துல தான் நான் படுத்துட்டேன். பாரதி ராத்திரிகள்லாம் சீதா சீதா நினைச்சு அழுவர், அதெல்லாம் நினைச்சு வருத்தமா இருக்கு. நான் சீதை ஒரே சிரிப்பா, அதுலயே அவளுக்கு அப்பாடி என்ன நினைச்சுட்டு அது சந்தோஷம். அதனால இதெல்லாம் சொல்லிட்டு வரா. இதை சொன்ன உடனே அப்ப சீதா கேட்கிறாங்க, ஏதாவது என்னோடு பேசுவதற்கு காட்டுவதற்கு ஏதாவது ஒரு சின்னம் அமைச்சிருக்காரு, ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்க வேண்டாமா? இல்ல அந்த ஐடென்டிபிகேஷன் அபிஞானம், அபிஞானம்னா இன்சிக்னியா, ஒருத்தரை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா? இதோ வச்சுட்டு இருக்கேன்மான்னு சொல்லி ஜாகிரதையா ஒரு மோதிரத்தை எடுக்கிறார். அந்த மோதிரத்தை அப்படி சீதா பிராட்டி பாக்குற என்னவோ மோதிரத்தை எடுக்கிறார். இப்ப என்னன்னா மோதிரத்தை எடுத்த உடனே எப்படி கொடுக்கணும்? ஹனுமான் இப்படி கொடுக்கணும், சீதா இப்படி வாங்கிக்கணும். இப்படிதான் வாங்குறவா, இப்படிதான் வாங்குவாங்க. ஆனா அது பிக்ஷா முத்ரான்னு பேர். பொதுவா இந்த மாதிரி வச்சுட்டேன்னா பிக்ஷை, ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேட்க வேண்டிய பிக்ஷையோ சாதாரணமா உச்சத்திருத்தி பிக்ஷைக்காக வரவா இப்படிதான் கையை வச்சுருவாங்க. ஆத்த ஏதாவது தான் கொடுக்கணும் கேட்பாங்க, அவதி பிக்ஷாந்தேகிதான் கேட்பாங்க. அது ஒரு குழந்தை அம்மா கிட்ட கேட்கலாம். உணவு போடும் போதே பவதி பிக்ஷாந்தேகி மாதே பவதி பிக்ஷாந்தேகின்னு அம்மா கிட்ட கேட்கலாம். ஒரு பிள்ளை கையேந்தி நிக்கலாம். பெற்றோர்கள் குழந்தைகிட்ட கையேந்தி நிக்கிற நிலைய குழந்தைகள் ஐயோ எனக்கு குடுறா ஏதாவது அது குடுக்கிற மாதிரி வச்சுட்டாது, ஏதோ ஏற்கனவே பண்ண பாவங்கள் அநேகம் இது இன்னும் சேரும். அப்போ ஹனுமான் என்னன்னா மோதிரத்தை இவர் இப்படி கொடுத்து இந்த அம்மையார் வாங்கிட்டா ஜெகன்மாதாவ மகாலட்சுமி பிக்ஷை கேட்கிற மாதிரி வச்சிருப்பாரு. என்ன பண்றது? அவர் என்ன பண்ணிட்டாரு, மோதிரத்தை கையில வச்சுட்டான், இப்படி வச்சுட்டார். அப்ப சீதா இப்படி எடுக்கும். அப்ப அந்த முத்திரையில கூட அம்மா எதுக்கு தோற்க கூடாதுன்னு நினைச்ச அந்த மோதிரத்தை வாங்கிட்டு சீதை அரவணைச்சுட்டான அந்த மார்பில. கிரஹீத்வா பிரேக்ஷமாணாசா பர்துக்கர விபூஷணம் பர்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முனிதா பவது. கிரஹீத்வா பெற்றவள், பிரேக்ஷமாணாசா பர்துஹு கரவிபூஷணம், பர்து வாத்துக்காரருடைய கரவிபூஷணம் கையில் அணியக்கூடிய மோதிரத்தை
கிரீத்வா பிரேக்ஷமானா சா பர்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா. இது எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுத்ததுன்னா, ஒருவேளை ராமர் வந்து சந்தோஷம் கொடுத்துருக்கோம். மோதிரம் இல்ல, ராமர் மோதிரம் வந்து சந்தோஷம் இல்ல, ராமரே அந்த சந்தோஷத்தை கொடுத்து